மன்னார் யாழ் பிரதான வீதியில் வெள்ளாங்குளத்துக்கு அண்மையாக அமைந்திருந்து அண்மை காலமாக புதுமைகளுக்காக பிரபலம் பெற்று வரும் கிறிஸ்தவர்களின் ஒரு திருத்தலமாக சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் தேவாலயம் விளங்கி வருகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அதிகளவிலான பக்தர்கள் குறித்த திருத்தலத்திற்கு படையெடுத்து செல்கிறார்கள். கோடி அற்புதரான புனித அந்தோனியார் என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த புனிதரை நோக்கி தூர இடங்களில் இருந்தும் மக்கள் வந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. மன்னார் யாழ் பிரதான வீதிக்கரையில் இந்த ஆலயம் அமைந்திருந்தாலும் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளே ஒரு சிறிய கொட்டிலுக்குள்ளே மங்காத அந்தோனியாருடைய சுரூபம் அமைய பெற்றிருக்கிறது. இந்த சுரூபம் தோன்றியதன் பின்னணியிலும் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் எனும் பெயருக்கு பின்னும் ஓர் அதிசயமான வாய்மொழி பாரம்பரியம் உள்ளதாக மன்னார் மறைமாவட்ட குருக்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காட்டுப் பகுதியில் பண்ணையாளர் ஒருவருடைய வீடு அமைய பெற்றிருக்கிறது. அவருக்கு அதிக எண்ணிக்கையிலான ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த பண்ணையாளர் புனித அந்தோனியார் மட்டில் அதிக பக்தியுடையவராக இருந்திருக்கிறார். அந்த பண்ணையாளரின் 4 வயது நிரம்பிய மகள் சிறுமி ஆடு மாடுகளுடன் காட்டுக்குள் சென்று தொலைந்து விட்டாள். 2 நாட்களாக பெற்றோர்கள் எல்லா இடத்திலும் தேடியும் கிடைக்கவில்லை. பெற்றோர்கள் காணாமல் போனதை கண்டெடுக்க செய்யும் அந்தோனியாரிடம் தங்கள் பிள்ளையினை கண்டுபிடித்து தருமாறு மிக உருக்கமாக மன்றாடி இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு பிறகு அந்த பண்ணையாளரின் ஆட்டுப்பட்டிக்கு முன்பதாக தொலைந்து போன பண்ணையாளரின் மகள் சிறுமி அதிகாலையில் பத்திரமாக நிற்பதை அவர்கள் கண்டார்கள். அந்த சிறுமியிடம் நடந்தது என்னவென்று எல்லோரும் ஆவலாக கேட்டபோது, நான் காட்டில் அழுதபோது என் கையை ஒரு அப்பா இறுக்க பிடித்து கொண்டார். அப்பொழுது எனது பயம் போய்விட்டது. அந்த அப்பாவுடன் தான் நான் காட்டிலே பாதுகாப்பாக இருந்தேன். அந்த அப்பா தான் இந்த 2 நாட்களும் எனக்கு பால் பழம் உணவுகள் எல்லாவற்றையும் தந்தார். நான் அவருடன் இருந்தபோது எந்த பயமும் அந்த காட்டில் இரவிலும் பகலிலும் எனக்கு இருக்கவில்லை. அந்த அப்பா தான் இன்றும் இங்கு என்னை கூட்டி வந்தார் என்று அந்த சிறுமி கூறினாராம். சொல்லும் போதே புல்லரிக்கிறது அல்லவா? இந்த சிறுமியை பாதுகாத்து கூட்டி வந்தது வேறு யாருமல்ல, அந்த சிறுமி கூறிய அப்பா புனித அந்தோனியார் தான் என பண்ணையாளரும் அவரது குடும்பத்தினரும் வேலையாட்களும் என அனைவரும் நம்பி விசுவசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கை செய்தி வாய்மொழியாக அந்த பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த இடத்தில் புனித அந்தோனியாருடைய சிறிய சுரூபம் வைத்து அவரின் பரிந்துரையை இந்த பகுதியை அண்டிய கத்தோலிக்க மக்களும் இன்னும் புனித அந்தோனியாரில் நம்பிக்கை கொண்ட பல இந்து மத சகோதர சகோதரிகளும் மன்றாட தொடங்கினார்கள். அவர்களின் நம்பிக்கையின் வழியாக அவ்விடத்திலே புதுமைகள் நாளாந்தம் இடம்பெற தொடங்கியது. இந்த வழிபாதையில் பயணம் செய்பவர்கள் பாம் எனும் இந்த இடத்தில் இறங்குவதால் இந்த இடமானது பாமடி அந்தோனியார் கோவில் என அழைக்கப்படலாயிற்று. கால ஓட்டத்தில் இந்த பெயர் மருவ பெற்று பாம்பாட்டி அந்தோனியார் கோவில் என்றும் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவில் என்றும் இன்று அழைக்கப்பட்டு வருகிறது. சிப்பியாறு இந்த கோவிலுக்கு அருகாமையில் இருப்பதால் சிப்பியாறு இந்த அந்தோனியார் கோவிலுக்கு அருகாமையில் இருப்பதனால் சிப்பியாறு அந்தோனியார் தேவாலயம் எனவும் இது அழைக்கப்படலாயிற்று. அன்று அந்த சிறுமியினை அழைத்து வந்த அப்பா உருவ அந்தோனியார் புதுமையின் நினைவாக இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் வைக்கப்பட்ட அந்தோனியாருடைய திருச்சுரூபம் தான் இன்று பிரதான வீதியில் இருந்து உள்ளே காட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் அந்தோனியாருடைய சுரூபம் என கூறப்படுகிறது. போர்க்கால சூழல்களில் இந்த யாழ் மன்னார் வீதியூடாக பயணிப்போர் காட்டுக்குள் சென்று வழிபடுவதில் ஏற்பட்ட சிக்கல்களின் காரணமாக வீதிக்கரையில் ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டது. இதுதான் இன்று இங்கே வீதியோரம் ஆற்று பக்கமாக அமைய பெற்றுள்ள சிப்பியாறு சிற்றாலயமாகும். இதுதான் இந்த ஆலயத்தின் வரலாறாகும். இன்று இந்த ஆலயத்தை நாடி வருகிற கிறிஸ்தவர்கள் வீதியோர அந்தோனியார் சிற்றாலயத்தில் மன்றாடி காட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்தோனியாரை தேடி கானகம் வழியாக கால்நடையாக நடந்து சென்று மன்றாடி பல புதுமைகளை அடைவதாக ஒவ்வொரு செவ்வாயும் இங்கே வரும் மக்கள் சாட்சியம் பகர்கிறார்கள்.
பல காலமாக பிள்ளை செல்வம் இல்லாத பலர் இங்கே வந்து மன்றாடி பிள்ளை வரம் பெற்றதாகவும், பெற்ற பிள்ளையை தூக்கிக் கொண்டு வெறும் காலுடன் கானகம் வரை சென்று அந்த அந்தோனியாரை தரிசித்து வருவதாகவும் பலர் சாட்சியம் சொல்கிறார்கள். மாதத்தின் முதல் செவ்வாய் நாட்களில் பல இடங்களில் இருந்து இங்கே பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கில் வந்து செல்வதாகவும் தெரிவிக்கிறார்கள். 9 செவ்வாய்கள் இங்கே வந்து காட்டுக்குள் இருக்கும் சுருவம் தேடி மன்றாடி தாம் நினைத்ததை அடைவதாகவும், நோய்கள் சுகமானதாகவும், காணாமல் போனவை கண்டடைந்ததாகவும் கூறுகிறார்கள். மேலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய மதத்தினரும் பெருமளவில் இங்கே வருகின்றவை இந்த சிற்றாலயத்துக்குரிய சிறப்பம்சமாகும். மன்னார் யாழ் பிரதான வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சிப்பியாறு புனித அந்தோனியார் ஆலயம் அபிஷேகம் செய்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.